வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. சிபிஐ விசாரணை கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேர விசாரணை முடித்து விட்டு காலை 10:30 மணிக்கு போனவர் 5:30 மணிக்கு வெளியில் வந்தார். வெளியில் வரும்போதே ஏதோ பெரிய சாதனை புரிந்தவர் மாதிரி கையெல்லாம் காட்டிட்டு வந்தார். நம்ம கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். அங்கே என்ன நடந்துச்சு, என்ன கேட்டாங்க அப்படின்றத தாண்டி சும்மாவே பல மணி நேரம் விஜயை உட்கார வச்சுருந்தாங்க அப்படின்றது தான் அங்கேருந்து கிடைக்கிற தகவல். வெத்தாக உட்கார வச்சுட்டு இந்த கூட்டணி டீல் மட்டும் பேசிட்டு முடிவெடுக்க சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதனால தான் 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன 2 ஆப்ஷன்னா, முதல் ஆப்ஷன் அவங்களோட கூட்டணிக்கு போகணும். அவங்களோடனா எவங்களோட தெரியுமா? இவர் யார் கொள்கை எதிரியாக சொன்னாரோ அந்த பாசிச பாஜகவோடு தான் ஒரு கூட்டணிக்கு போகணும். பாஜக தலைமையில் இருக்கிற அதிமுக கூட்டணியில் போய் சேரணும். அப்படி சேர்ந்தால் ஒரு குறிப்பிட்ட சீட்டு கொடுக்குறாங்க, டெப்டி சிஎம் கொடுக்குறாங்கன்னு கிளப்பி விட்ருக்கானுங்க. இதுவரை அந்த சைட்லேருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை. தாவேக்கா தற்குறி கும்பல்கிட்டருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை. ஆனால் தாவேக்காவே சேர்ந்து இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி அது அப்படியே ஊதி பெரிதாக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு பதவி தான் தேவை. எப்படி எவங்காலில் ஊந்தாது பதவியை பிடிக்கணும். இதற்கு திமுகவை எதிர்க்கணும், அது ஒன்று தான் குறிக்கோள். அதனால் நாங்கள் யார் கூட வேணால் கூட்டணி சேருவோன்ட்டு உருட்டுவாங்க. அந்த அடிப்படையில் இவங்களே அதை உருவாக்கி விட்ருக்காங்க. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இதுக்கு இடையிலேயே அவர் அந்த கை காட்டிட்டு வெளியில் வந்தது இப்போ கடும் விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. 41 பேர் செத்த விசாரணைக்கு தானே போன நீ. அப்புறம் அங்கே என்ன டூருக்கு போயிட்டு வெளியில் வர மாதிரி இல்லை. பிரச்சாரத்தை டெல்லியில் ஒரு லூசு பையா இருக்கான், ஒரு பரதேசி பன்னாடை. அது வாயை வச்சாலே விளங்காது. அதான் கூட இருக்கிற ஆதவ். இந்த பன்னாடை ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. டெல்லியிலே பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். நடக்கிறது தமிழ்நாட்டு தேர்தல். இதுக்கு தான் உங்களை தற்குறி முண்டோன் தண்டோன்னு உங்களை திட்டுறது. தமிழ்நாட்டு தேர்தலில் டெல்லியில் பிரச்சாரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? யார் என்ன நடக்க போகுதாங்க? டெல்லி மக்கள் ஓட்டு போட போகிறாங்களா? டெல்லியில் நீங்கள் ஓட்டு போட போகிறானே அவனாவது? அடிப்படையில் அறிவு இருக்கணும். அறிவு சுத்தமாக கிடையாது. மழுங்கின மங்குனி கும்பல் தான் நீங்கள். சரி, ஓகே. இந்த ஆதவ அப்படி சொல்லிட்டு அவன் புலகாயின்னு அடையிறான். உள்ள தேர் எழுதி தெருவு விடுற கதையாக இப்போ விஜய் இந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட டீலில் 2 டீல். ஒன்று, நீங்கள் தேர்தலில் நிற்கிறதா இருந்தால் இதுதான், இந்த 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 ரேஷியோவில் நீங்கள் வரணும். இல்லைன்னா தேர்தலே நிற்காதீங்க, ஒதுங்கிருங்க. அவ்வளோதான். 2ல் ஏதோ ஒன்று முடிவெடுத்துங்கன்ட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம மாப்பிள்ளை இருக்கார்ல விஜய், இந்த விஜய் மாப்பிள்ளை வாய்ப்பு இல்லை. என்ன வாய்ப்பு இல்லைன்னா, இவர் தேர்தல் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவர் கட்சியில் எவனா ஒரு 10 பேர் நிப்பாட்டினா கூட விஜய் தேர்தலில் நிற்பாரானா பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன் அந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னா, விஜய் மீது வழக்கு இருக்குது. வழக்கு அவர் மறைப்பாரா காட்டுவாரான்னு தெரியாது. 1. 2வது, நீதிமன்றம் ஒரு அபராதம் விதிச்சிருக்கு. 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சு பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் அது கட்டின மாதிரி எந்த ரெக்கார்டும் அவங்க வெளியிடாரு. அப்போது ஒருவேளை அதை மறைத்து அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணார்னா, அதை கொஸ்டினாக யாராவது ரைஸ் பண்ணாங்கன்னா தேர்தலே போட்டியிட முடியாது. இவர் வேட்புமனு ரிஜெக்ட் செய்யப்படும். இன்னொன்று அதில் பெரிய சிக்கல் இருக்குது. இதை கூட அவனுங்க திடீர்னு கூட போய் 1.5 கோடி ரூபாய் கட்டுவானுங்கன்னா தான் கோடியாக கொள்ளடிச்சு வச்சுருக்கானுங்கல்ல. கொள்ளனா மக்கள்கிட்ட 200 டிக்கெட்டு 2000 ரூபாய்க்கு விற்று கொள்ளடிச்சு வச்சுருக்கானுங்கல்ல, அந்த காசு கட்டிட்டு போயிடுவானுங்க. கட்டினா கூட இன்னொரு பெரிய சிக்கல் ஒன்று இருக்குது. வேட்புமனுவில் இன்னைக்கு வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கிற இன்னைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வ மனைவி அப்படின்னா அது சங்கீதா அவர்கள் தான். அதோடு மகன், ஒரு மகள். ஸோ எல்லாருமே பெரிய பசங்க. அப்போ அவர்கள் பேரில் சொத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ விஜய் தன் மனைவி பேரில் என்ன சொத்து வச்சிருக்காருன்னு தெரியாது, நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். விஜயோட மனைவி விஜயை விட பெரிய பணக்காரர். லண்டனில் அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன சொத்துக்கள் இங்கே இருக்குது. ஏன்னா அவங்க இங்கே சிட்டிசன் கிடையாது, வெளிநாட்டு பிரஜை. அவங்க லண்டன் சிட்டிசன். அப்போ இது எல்லாம் வேட்புமனுவில் குறிப்பிடணும். மனைவி இன்னைக்கு வரைக்கும் டைவர்ஸ் ஆகாததுனால இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் அதிகாரப்பூர்வ மனைவி. இந்த கள்ள தொடர்பு செட்டப்பு இதெல்லாம் நம்ம பொண்டாட்டின்னு காட்ட முடியாது. அது கூட்டுன்னு தெரியலாம் எங்கே வேணாம். அதை போய் நீங்கள் லீகலாக கொண்டாட முடியாது. அதில் விஜய்க்கு பெரிய சிக்கல் இருக்குது. இப்போ அவர் வேட்புமனுவில் மனைவி அப்படின்னு இடத்த போடாமல் விட்டாலும் அந்த வேட்புமனு ரிஜெக்ட் செய்யப்படும். அல்லது மனைவின்னு போட்டால் மனைவியுடைய அத்தனை சொத்துக்களும் விஷயங்களும் அவர் கண்டிப்பாக உள்ள குறிப்பிடணும். இன்னொன்று பெரிய சிக்கல் இருக்குது. அவர் மனைவியை குறிப்பிடுறாரு, அவங்க சொத்தை குறிப்பிடுறாருன்னா கூட, மகன் பேரோ மகள் பேரோ போடுறாங்கன்னா கூட அவருடைய ஒரிஜினல் சொத்து மதிப்பு இருக்குல்ல,
அவருடைய எவ்வளோ கையிருப்பு இருக்குது, எத்தனை கோடிகள் அவருக்கு சொத்து இருக்குது, எங்கெல்லாம் அசட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து விஜய் பேரில் இருக்கிற பினாமியை விட்டுருங்க. பினாமி திருட்டு பசங்க நிறைய பேர் இருப்பானுங்க, அதெல்லாம் கணக்கில் காட்ட மாட்டானுங்க. விஜய் பேரில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அஃபிடவிட்டில் தாக்கல் பண்ணணும். அப்போ தாக்கல் பண்ணால் இப்போ அவங்க வந்து விவாகரத்து வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. யாருன்னா சங்கீதா அவர்கள். இப்போ இவர் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பை வந்து இவர் வந்து மறைப்பான் கண்டிப்பாக, ஆனால் மறைக்காமல் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன் ஒரு பேச்சுக்கு. உதாரணத்துக்கு அவருக்கு வந்து ஒரு 500 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறதா காமிக்கிறாருன்னு வச்சுங்க. நிறைய வச்சுருப்பாங்க, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா 1000 கோடி விட்டுட்டு வந்தான், 2000 கோடி விட்டுட்டு வந்தாலும் கதை விட்டுட்டு இருக்கானுங்க. ஒரு 1000 கோடி ரூபா சொத்து விஜய்க்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் மனைவி வந்து அவங்க கேட்குற ஜீவனாம்சத்தை கொடுக்கணும். ஏன்னா ஒரு மகன் இருக்கான், ஒரு மகள் இருக்காங்க, அவங்க வாழ்வாதாரம். ஸோ 3 பேருக்கும் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்க வந்து கொடுக்கணும். இப்போ விஜய் சொத்து மதிப்பை கம்மியாக காமிச்சா அதுலேருந்து அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் தேர்தல் அஃபிடவிட்டில் நீங்கள் வந்து தாக்கல் பண்ணிட்ட பிறகு மாற்றி பேச முடியாது, அது ஆவணமாக மாறி போயிடும். அதை நீதிமன்றத்தில் கொண்டு போய் சப்மிட் பண்ணி, ஐயா பார்த்தீங்களா 1200 கோடி ரூபா சொத்து வச்சிருக்காரு அவரு. அப்போ 1200 கோடி வச்சிருக்கிறவரு எங்கள் 3 பேருக்கு சேர்த்து 600 கோடி கொடுக்க சொல்லுங்க கேட்டால் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா விஜய் இப்போ மாட்டிக்கிட்டார், தானே எக்கு தப்பா மாட்டிக்கிட்டார். எப்படி மாட்டினார்னா, இந்த திரிஷாவை மேடை ஏற்றினார்ல, ஒரே சோடி போட்டுன்னு ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டுன்னு சின்ன பிள்ளைங்க மாதிரி. இது அரைக்கிழம் 52 வயசு தாண்டி போச்சு, 53 வயசு ஆகி போச்சு. அரைக்கிழவனுக்கு ஜோடி போட்டு போக வேண்டிய வேலை என்ன? போய் அசிங்கப்பட்டார் இல்லையா? இப்போ அது எவிடன்ஸாக அவங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே அவங்க மனைவி வந்து ஒரு நடிகையோட கள்ள தொடர்பு வச்சிருக்காரு என் வீட்டுக்காரன்னு தான் புகாரே. டைவர்ஸ் நோட்டீஸில் அதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. இவர் அந்த நடிகை யாருன்னு அடையாளப்படுத்துகிற மாதிரி ஒரு கூட்டு வந்து சோடி போட்டு காமிச்சிட்டாரு. இப்போது திரிஷாவுக்கும் விஜய்க்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு ஊருக்கே வெளிச்சம் போட்டு தெரிஞ்சு போச்சு. பட் ஆனால் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. இவர் போய் மேடை ஏற்றுனதுனால இன்னைக்கு எல்லாருமே அதை வச்சு தான் பேச ஆரம்பிச்சாங்க. இப்போது இந்த பிரச்சனை வந்து பெரிய பூதாகரமாக இவருக்கு வேட்புமனுவில் பெரிய சிக்கலை உண்டாக்கும். நான் பேசுறது எல்லாமே சட்ட ரீதியாக இருக்கிற நடைமுறைகளை சொல்கிறேன். எனக்கு வந்து விஜய் மீது எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, ஒரு ஆணி போடுங்கிற வேலையும் கிடையாது. எவன் வேணாலும் இங்கே வந்து தேர்தலில் நிற்க முடியும். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா யார் வேணாலும் எந்த பதவிக்கு வேணா வரலாம். அதுதான் வந்து இங்கே தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம். இன்னொரு விஷயம், இது மாதிரி குடும்பத்தை வந்து ஏமாத்திட்டு மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு கள்ள உறவு வச்சுக்கிட்டு இருக்கிற ஆட்களை தமிழ்நாட்டு பெண்கள் வந்து கண்டிப்பாக ஏற்க மாட்டாங்க. அந்த வகையில் வந்து ஏற்கனவே அவர் சோடி போட்டு ஸ்டேஜுக்கு போனதை வச்சே பெரும்பாலான பெண்கள் அந்த கட்சிக்காரங்களே வந்து பயங்கர கடுப்பாயிட்டாங்க, கோவப்பட்டாங்க. பல பேர் பல வீடியோக்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க, சில பேர் கட்சியை விட்டே போயிட்டாங்க. இதுதான் சூழ்நிலை. இது இடையிலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். மே மாதம் 4ஆம் தேதி வாக்குப்பதிவு, அந்த தேர்தல் போட்ட விஷயத்த எண்ணி ரிசல்ட் அறிவிக்கிற நாள் எப்போ? மே 4ஆம் தேதி. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தலுங்க. தேர்தலுக்கு 3 நாள் முன்னாடி ஏப்ரல் 20ஆம் தேதி ஒரு வழக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துக்கு வரப்போகுது. அது என்ன வழக்குன்னா, சங்கீதா அவர்கள் போட்டிருக்கிற டைவர்ஸ் வழக்கு. அவங்க டிசம்பர் மாதமே அவங்க தாக்கல் பண்ணிட்டாங்க. அது இப்போ தான் நம்பர் ஆகி வெளியில் வந்திருக்கு. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு குடும்ப உறவில் இல்லை விஜய் வந்து வேறொரு நடிகையோட கள்ள உறவில் இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. ஊரே காரி துப்பிட்டு இருக்கு. இந்த மாதிரி பொண்டாட்டி ஏமாத்திட்டு கள்ள உறவில் இருக்கிறவங்க வந்து நம்பி நம்ம வந்து ஓட்டு போட்டால் நமக்கு எது என்ன ஆகும்? கரூரில் இப்போ 41 பேர் செத்தப்பும் தப்பிச்சு ஓடி 30 நாள் தலைமறைவாக இருந்தவன், ஆம்பளையே இல்லாத ஒரு மோசமான ஒரு பயந்தாங்குழி தொடர்நடிகையாக இருக்கிற ஒரு ஆள், முடிவெடுக்க தெரியல, அசாதாரண சூழ்நிலை எப்படி நடத்தணும்னு தெரியலன்னா நிர்வாக திறமை இல்லாத ஒரு தண்டம் தற்குறி முண்டம் தான் விஜய். அந்த அடிப்படையில் இந்த மாதிரி இருக்கிற ஆள் நம்பி நம்ம எப்படி ஓட்டு போடுறது? பெரும்பாலானவர்களுக்கு கரூர் இன்சிடென்ட்லேயே பாதி பேர் வந்து விஜய கிரேஸாக பார்க்குறவங்களாம் இவன் ஓட்டெல்லாம் போட முடியாதுங்க, பார்க்கலாம், வேடிக்கை பார்க்கலாம், வந்துடலாம்ன்ற மனநிலைக்கு மாறிட்டாங்க. அதோட சங்கீதா அவருடைய அந்த டைவர்ஸ் வழக்கு இன்னும் பல பேரை மாற்றமடைய செய்திருக்கிறது, மனமாற்றமடைய செய்திருக்கிறது. பெண்கள் எல்லாம் கடும் கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க. அதை விட அதிக கோபம் என்னன்னா, அந்த வழக்கு வந்த கொஞ்ச நாள்லயே சோடி போட்டுன்னு திரிஷா கூட்டுன்னு மேடையாருந்தது மிகப்பெரிய பின்னடைவாக விஜய்க்கு பார்க்கப்படுது. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது தேர்தல் வந்துருச்சு. இப்போ தேர்தலுக்கு ஆள் இல்லை. தாவேகால 234 தொகுதி நிற்கிறதுக்கு ஆள் இல்லை. அதான் நிலைமை. ஏன்னா இவன் தான் 2 கோடி கொடு 5 கோடி கொடுன்னு கேட்குறானே. அங்கே வந்து அன்னாடங்காட்சிகளாக இருப்பாங்க. அந்த கட்சியில் நற்பணி மட்டத்தில் இருந்தவன், அந்த இயக்கத்தில் இருந்தவன், விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவன்லாம் டெய்லி வேலைக்கு போனால் தான் காசு. பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது.
அப்போ மற்ற கட்சிகள் போலதான் எவன் பணக்காரனாகிறானோ அவனை கட்சியில் சேர்த்து அவனை பதவி கொடுத்து அவனை தேர்தல் நிப்பாட்டுறதுக்கு அந்த வேலையை வந்து ஆதவ் ஒரு பக்கம், அமாவாசை ஆதவ், 420 ஆதவ், இன்னொரு பக்கம் வந்து குஷி ஆனந்த், இன்னொரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி, இவங்க எல்லாம் சேர்ந்து ஆளாளுக்கு தனி வசூல் போட்டு தனிப்பட்டியல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் 234 பேர் கிடைக்கல. 3 பேரும் சேர்த்து வச்சாலும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த லட்சணம் இப்போ போயிட்டு இருக்கா. இதுக்கடையில இப்போ கூட்டணிக்கு வந்து ஒரு பக்கம் அமித்ஷா பிரச்சனை, பிஜேபி ப்ரெஷரு, சிபிஐ ப்ரெஷரு, இந்த பஞ்சாயத்துக்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையிலேயே இந்த வழக்கு 20ஆம் தேதி வரும்போது விஜய் நேரில் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தேர்தலை காரணம் காட்டி நான் வந்து ஒரு பெரிய கட்சியோட தலைவராக நானே வந்து மாறிட்டேன், எனக்கு வந்து 40% ஓட்டு இருக்குன்னு நானே சொல்லிக்கிறேன், நாதஸ் திருந்திட்டாலும் நாதஸே சொன்னான்னு ஒரு காமெடி ட்ராக் இருக்கும்போது அந்த மாதிரி இவரே வந்து 30% எனக்கு வாக்கு இருக்குன்னு இவர் பேசுறாரு விஜய். இன்னொருத்தன் அந்த அமாவாசை சொல்றான் எங்களுக்கு 45% இருக்குன்றான். செங்கோட்டையன் 41%ன்றாரு. இன்னும் பல பேர் பல விதங்கள்ல நாக்கு பல்லு படாம பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன திட்டம் உண்டோ அது எல்லாத்தையும் கருத்து கணிப்புன்ற பேர்ல இப்பவே பரப்பி விட ஆரம்பிச்சானுங்க. நம்ம நண்பர் வந்து ஒரு கருத்து கணிப்பு, லயோலா ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு ஒன்று வந்திருக்கு, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வெளியிட்ட நண்பர், அந்த நபர் வந்து நம்முடைய நண்பர் தான். ஆனா அவர் இப்படி இவ்வளவு கேவலமா மாறி போயிடுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் சொல்ற விஷயம் வந்து லாஜிக்கே இல்லாத, பார்வையாளர் எல்லாருக்குமே ஒரு புரிதல் உண்டுங்க. நீங்க வந்து என்னுடைய விஷயத்தை நீங்க கேட்கும்போது நான் பேசுற விஷயத்துல எவ்வளவு தூரம் சரியான தரவுகள் இருக்குன்னு உங்களுடைய கமெண்ட்லேயே புரிஞ்சுக்க முடியும். இன்னும் சில பேர் காழ்ப்புணர்ச்சியில் பேசுறவங்க இருக்கிறான். இப்போ கடந்த வீடியோ போட்டிருக்கேன்ல, அந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தற்குறி, அது ஒரு தற்குறி, ஒரு தண்டம். அந்த தற்குறி முண்டம் வந்து கீழே வந்து சொல்லியிருக்கு, நீ வந்து சரியான ஆளாந்தா நீ தூத்துக்குடி வாடா, உன்னை நான் வந்து கொன்னுடுவேன்னு கொலை மிரட்டல் விட்டுருக்கான். அது என்னுடைய மனைவி குறித்து ஆபாசமாக எழுதியிருக்கான். அது நீங்கள் அந்த கமெண்ட்டில் படிச்சீங்கன்னா தெரியும். நான் எந்த கமெண்ட்டையும் ஆஃப் பண்ண மாட்டேன். கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு ஓடுற ஆள்லாம் நான் கிடையாது. எதையும் கருத்தால் எதிர்கொள்ளணும்னா கருத்தால் எதிர்கொள்றதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி கேனத்தனமாக அந்த தற்குறி முண்டம் தண்டங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அது ஒரு தண்டம் வீணாக போனது. அது குடும்பத்துக்கு ஆகிற ஆளாக இருக்க வாய்ப்பு இல்லை. அது ஒரு பொறுக்கியாக இருக்கணும், இல்லைன்னா ஊதாரியாக இருக்கணும், அது தண்ட கரமாந்திரமாக இருக்கணும், கண்ணாடி பார்த்துட்டு பேசிக்கிற கேரக்டராக இருக்கணும். அவன் என்ன பேசுகிறானோ அது அவனுக்கே சேரும் அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து சொல்கிற விஷயம். இன்னொரு விஷயம், ஒருவேளை நான் பேசுகிற கருத்துக்களில் உடன்பாடு இல்லைன்னா நாகரிகமான முறையில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஆனால் இந்த மாதிரி தண்ட கரமாந்திரத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. உண்மையிலேயே அவன் ஒரு ஆம்பளையாக இருந்தான்னா அவன் நேராக கிளம்பி வரணும். நான் என்னுடைய எண் போட்டிருக்கேன், என்னுடைய எல்லாருக்கும் தெரியும். நான் யார், என்ன, ஏது, எத்தனை வருஷம் பத்திரிகைகள் இருந்திருக்கேன், நான் என்னென்னலாம் எந்த பத்திரிகைலாம் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்றது என்னுடைய அனைத்து விஷயங்களும் வெளிப்படையாக இருக்கு. அந்த பொறுக்கி முண்டத்துக்கு வந்து தற்குறி தண்டத்துக்கு வந்து எந்த அடையாளமும் கிடையாது. சும்மா பேருக்கு வந்து ஒரு இமெயில் ஐடி வச்சுக்கிறது, அப்போ வந்து உள்ள வந்து கமெண்ட் அடிச்சுட்டு போகிறது, ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம். இது பொறுக்கிகளுக்கு இதே வேலை தான். இந்த கொலை பண்ணிடுவேன் மிரட்டுறது, வெட்டிடுவேன் மிரட்டுறது, பெண்களை ஆபாசமாக பேசுறது, ஆபாச அர்ச்சனை பண்ணுறது, இதெல்லாம் வந்து வழக்கமாக இருக்கிறது. நீங்கள் கடந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கமெண்ட் எல்லாம் இருக்கு. நான் எதையுமே அழிக்கிற பழக்கம் இல்லை. நீங்கள் அந்த விஜய் லட்சணம் எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? இவனை சுற்றி இருக்கிற தற்குறி தண்ட முண்டங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை இருக்குன்றத மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இவனை நம்பி நீங்கள் அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா என்ன லட்சணம் நடக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுனால எந்த கமெண்ட்டையும் நான் எப்பவுமே அழிக்கிறதுல ஓகே ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வந்து ஒரு தகவல் அல்ல, இருந்தாலும் அது உங்க எல்லாருக்கும் தெரியணும். கடந்த வீடியோ, இப்போ இந்த வீடியோ நான் அப் பண்றதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி ஏற்றின அந்த வீடியோவில் இருக்கிற கமெண்ட்டை படிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும் எவ்வளவு தூரம் இந்த தற்குறி முண்டங்கள் எப்படியெல்லாம் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இவங்க 20ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது விஜய் நேரில் ஆஜராவானா, என்ன காரணம் சொல்லி ஆஜராகணும் தப்பிப்பாருன்னா, சார் எனக்கு 23 தேர்தல் இருக்கு, நான் ஒரு கட்சி தலைவர், அதனால நான் வந்து பல இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போக வேண்டியிருக்கும், எனக்கு வந்து இந்த வழக்கில் ஆஜராக வந்து விலக்கு கொடுங்கன்னு சொல்லி வாய்தா கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் முதல் ஹியரிங்கில் வாய்தா கேட்க முடியுமா அப்படின்றது தெரியல. ஓகே, எனிவே நிச்சயமாக கோர்ட்டில் ஆஜரானாலும் விஜய்க்கு சிக்கல், ஆஜராகாமல் போனாலும் சிக்கல். எப்படி சிக்கல்ன்றீங்களா? சங்கீதா வரைக்கும் இது வரைக்கும் நீ வந்து மீடியாவை சந்திக்கல. மீடியா சந்திக்கிற அளவுக்கு அவங்க எந்த இடத்துலையும் அவங்க தென்படலை. ஏர்போர்ட்டில் கூட அவங்க வர்றது விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. சைலண்டாக போயிடுறாங்க. இந்த முறை நீதிமன்றத்துக்கு வரும்போது காலையிலேருந்து நம்மளால வந்து
லைவ் போட்டு காத்திருப்பாங்க. செங்கல்பட்டு நீதிமன்றம் இன்னைக்கு பரபரப்பாயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சங்கீதா எந்த வாகனத்தில் வந்து இறங்குனாலும் மைக்கை நீட்டுவாங்க. இப்போ திரிஷா ஓடி போன மாதிரி அவங்க ஓடி போக மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ திரிஷா வந்து ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர்கள் வந்து மைக் நீட்டுறாங்க, தெரிச்சு ஓடுறாங்க. இன்னைக்கு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி எங்கே போனாங்கன்னு தெரியல, மர்ம பயணம், திரிஷாவுடைய மர்ம பயணம். எங்கே போனாங்க, எதுக்கு போனாங்கலாம் தெரியாது. ஷூட்டிங் கிட்டிங்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு மறுநாள் தான் இவர் டெல்லிக்கு போகிறார். யாருன்னா மாப்பிள்ளை டெல்லிக்கு போகிறார். முதல் நாள் திரிஷா போனாங்க, பாம்பே போனாங்களா, பாம்பேலேருந்து டெல்லிக்கு போனாங்களா அப்படிலாம் தகவல் வருது. இப்போ இன்னைக்கு அவர் இங்கே வர்றதுக்குள்ள இவங்க வந்துட்டாங்க. அதாவது அவருன்றது வந்து இந்த தற்குறி விஜய், இவங்க அப்படின்றது திரிஷா. இவங்க முன்னாடியே வந்துட்டாங்க. பேட்டரி காரு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களில் பதிவு செய்யப்பட்டதாக ஒரு தகவல்லாம் உள்ள வருது. அதே மாதிரி அவர் எப்படி ஒரு காரை ஈவி காரை யூஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி ஒரு காரு, அந்த காரில் ஏறி அவங்க கிளம்பிட்டாங்க. 2 முறையை மைக் நீட்டும் போது பதில் பேசாம தப்பிச்சு ஓடுறாங்க. நியாயமான பெண்ணாக இருந்திருந்தால், ஒருவேளை அவங்களுக்கும் விஜய்க்கும் எந்த தொடர்பும் இல்லை, உண்மையிலே அவங்க வந்து நண்பர்களாக இருந்திருந்தா, நட்பாக இருந்திருந்தா, சக நடிகர் நடிகையாக மட்டுமே அவங்களுக்குள்ள பழக்கம் இருந்திருந்தா, பத்திரிகையாளர்களை எதிர்கொள்வதில் திரிஷாக்கு என்ன பயம் இருக்கணும்? பத்திரிகையாளர்கிட்ட கோவம் கூட பண்ணலாமே. நீங்க எப்படிங்க வாய்க்கு வந்த மாதிரி எழுதுவீங்க, நீ வாய்க்கு வந்த மாதிரி எப்படி பேசுவீங்க? நாங்க 2 பேருமே ரொம்ப நிறைய படங்களை சேர்ந்து நடிச்சிருக்கோம், நெருங்கிய நட்பு வட்டாரம், நண்பர்களா இருக்கக்கூடாதா, ஆணும் பெண்ணும் நண்பராக இருக்கக்கூடாதா அப்படின்னு வெளிப்படையாக பேசி இருக்க முடியும், பேசி இருக்கலாம். எங்க அப்பன் குதிர்க்குள்ள இல்லைன்ட்டு தப்பிச்சு ஓடினா, மீடியாவை கண்டாலே பயந்து ஓடினா, நீ கள்ளத்தனம் பண்றன்னு அர்த்தம். உனக்கும் விஜய்க்கும் ஏதோ ஒரு கள்ள உறவு இருக்கு. அந்த சங்கீதா அவர்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்கு அப்படின்றது வெளிச்சம் போட்டு காட்டப்படுது. திரிஷா ஒரு தப்பான பெண், தவறான பெண், குடும்பத்தை அழிக்கிற பெண் அப்படின்னு வெளிப்படையாக தெரியுது. ஸோ இந்த அடிப்படையில் அவங்க வந்து இன்னைக்கு கார் ஏறி தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. இப்போ 20ஆம் தேதி அவர் போல வாய்தா வாங்கிறாருன்னு வச்சுங்களேன். சங்கீதா பத்திரிகையாளர்களை சந்தித்தால் இமேஜ் என்ன ஆகும்? ஏற்கனவே ஒரு புண்ணாக்கம் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, பொம்பளை பொறுக்கின்னு பேர் வாங்கிட்டாரு, மோசமான கேவலமான பேர் வாங்கி வச்சிருக்காரு. அவங்க கூட இருக்கிற ஆதவ இவரை சும்மா இல்லாம தோயாம அடிச்சுக்கிட்டே இருக்கான். வாடா அடிச்சு காட்டு, யாரு பெரியவன் அடிச்சு காட்டுன்னு ஒரு பக்கம் வந்து ரஜினிகாந்தை உரண்டை எழுத்துட்டான். ரஜினி ரசிகர்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஏற்கனவே அஜித் ரசிகர்களை உரண்டை எடுத்து அஜித் ரசிகர்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் அவங்களும் கோவத்துல இருக்காங்க. யார்கிட்டத்தெல்லாம் நீ வந்து பிரச்சனை பண்ணாம இருக்கீங்க? எல்லார்ட்டையும் பிரச்சனை பண்ணீங்கன்னா அந்த ரசிகர்கள் ஓட்டு கிடைக்காது உனக்கு. ரஜினி ரசிகர், சிவகார்த்திகேயன் ரசிகர், சிம்பு ரசிகர், அப்புறம் வந்து அஜித் ரசிகர், இவங்க எல்லாருடைய வாக்குகளும் விஜய்க்கு வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லார்ட்டையும் உரண்டை எழுத்து வச்சிருக்கானுங்க. போத வரி கூடவே கூட சுத்திரிய செவ்வாழை உனக்கு சொல்லி கொடுக்க மாட்டியான்னு ஒரு படத்துல வர மாதிரி இந்த ஆதவ் அமாவாசை 420 இருக்கான் பாருங்க. இவன் வந்து வாய்க்கு வந்த மாதிரி எல்லாரையும் சகட்டு பண்ணி திட்டுறான், கண்ணா பண்ணான்னு பேசுறான், ஒருமையில பேசுறான். அதனாலதான் அவனையும் நம்ம ஒருமையில தான் பேசுறோம். அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய வேலையே கிடையாதுன்றதுனால. ஸோ இதுக்கு எல்லாம் எதிர்வினை வந்து தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ஒரு பக்கம் இருக்குல்ல. ஒருவேளை பத்திரிகையாளர்களை சங்கீதா சந்தித்தால், பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னா ஏதோ 4 பேர் ஓட்டு போல நினைப்பான் பாரு, அவங்களும் போட மாட்டான். அந்த அம்மா கண்டிப்பாக பேட்டியின் போது லைட்டா கண்ணீர் விட்டாலே, சோகமா நின்ட்டாலே முடிஞ்சு போச்சு கதை. தமிழ்நாட்டு பெண்கள், திரும்பியும் சொல்றேன், தமிழ்நாட்டு பெண்கள் எதை வேண்டுமானாலும் மன்னிப்பார்கள், தன் புருஷன் எவ்வளவு கேவலமானவனா இருந்தாலும் மன்னிப்பார்கள், அடிச்சு உதைச்சாலும் மன்னிப்பார்கள். ஆனால் தன் புருஷனுக்கு தன்னை விட வேறொரு பெண்ணோடு தொடர்பு இருக்கு, கள்ள உறவு வச்சிருக்கான், கள்ள கொண்டாட்டி வச்சிருக்கான், அதாவது கள்ளக்காதல் பண்றான் அப்படின்னு தெரிந்தால் சோழி முடிச்சிடுவாங்க. அதுதான் தமிழ்நாட்டு பெண்களுடைய ஒரு குணம். ஆக அவங்க 20ஆம் தேதி 3 நாள்ல தேர்தலுங்க. அப்ப 20ஆம் தேதி அவங்க என்ன பேசினாலும் தேர்தல் எதிரொலிக்கும் இல்லையா? இது வந்து பெரிய சிக்கலை நோக்கி அவரு எக்கு தப்பா மாட்டிருக்காரு விஜய். தெளிவா பஸ் ஸ்கெட்ச் போட்டிருக்குது அரசாங்கம். இது இடையிலேயே வந்து சிபிஐ விசாரணை முடிவடைந்தது, இனிமே உங்க கூப்பிட மாட்டேன்னு சொல்லலை, மீண்டும் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். இவங்க ரிக்வஸ்ட் வச்சிருக்கிறது என்னன்னா, ஐயா இனிமே எங்களை கூப்பிடறதா சென்னையிலே கூப்பிடுங்க, தேர்தல் வேலை இருக்கும், டெல்லிக்கு வந்து போக முடியாதுன்னு ஒரு பிரேயர் வச்சுட்டு வந்திருக்காரு. கூட்டணியில சேர்ந்தாருன்னா ஓகே, இல்லைன்னா தேர்தல்ல இருந்து விலகிருங்க, ஒதுங்கி நில்லுங்கன்றாங்க. ஸோ விஜய் முன்னாடி இருக்கிற 2 ஆப்ஷன், ஒன்று போய் பாசிச பாஜக காலில் உழுந்து நல்லதோ கெட்டதோ எசமா என்னை காப்பாத்திரு அப்படின்னு போய் அங்கே உழுந்துடணும், இல்லைன்னா தேர்தல் புறக்கணிப்பு பண்ணணும். எதை முடிவெடுக்க போறாரு அப்படின்றது தெரியல.
இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போதும் ஒருத்தன் வந்து ஏதோ கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வர மாதிரி அந்த சிபிஐ ஆஃபீஸ்குள்ள இருந்து கை காட்டின்னு வெளியில வரான்னா எப்பேற்பட்ட சைக்கோ மனநிலை உள்ளவனா இருப்பான் பாருங்க, கொடூர மனம் படைத்தனா இருப்பான் பாருங்க. போயிருக்கிறது 41 பேர் செத்த விஷயத்துக்கு விசாரணை, அதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. அங்க போய் ஏதோ வந்து பிக்னிக் போயிட்டு வர மாதிரி, பிரச்சாரத்துக்கு போயிட்டு வர மாதிரி கை காட்டி வரான்னா எப்பேற்பட்ட சைக்கோ உங்க முன்னாடி என் முன்னாடி நடமாடிட்டு இருக்கான்னு பாருங்க. இவனை நம்பினீங்கன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சுங்க. இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. எனிவே ஆக மொத்தம் விஜய் வந்து நிச்சயமாக இந்த தேர்தலில் ரொம்ப 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 பெரும் நெருக்கடிகளை அவரே தேடிக்கொண்டார். யாரும் அவருக்கு ஒன்று பற்றி இது எல்லாத்துக்கும் திமுக தான் சதின்னு சொல்ற விஷயத்துல பொண்டாட்டி வந்து கோர்ட்டுக்கு போன திமுக சதியா, அல்லது தேர்தல் தேதியை வந்து 23ஆம் தேதி வச்சது திமுக சதியா, 20ஆம் தேதி விவாகரத்து வழக்கு, 23ஆம் தேதி தேர்தல்ன்றது எல்லாத்துக்கும் திமுக சதியா? இதெல்லாம் விட ரிசல்ட் அன்னைக்கு திரிசா பிறந்த நாள், யோசித்து பாருங்க என்ன நடக்கும்ன்றது. கண்டிப்பா டெபாசிட் கூட தேராது. இது இங்க டெபாசிட் தேரலன்னா அங்க அதையும் என் வாயால சொல்லுவானே. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.